المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي يا الله يا الله أنت الله ولا والله أنت الله أنت الله أهيا شرع يا ربنا اسمع طلع شرع يا من أمر من الكافر إنما أمر الله على شيء يكون فيه سبحان الذي لا اللهم اجعلني بالنقص اللهم اجعلني من ذات المسلم ومن سلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் 9ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நன்னாட்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய இரவுகளில் எண்ணற்ற அடியார்களுக்கு நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம்மையும் அத்தகைய நரக விடுதலை பெற்றவர்களாக கபூல் செய்தருள் புரிவானாக. நபிமார்களுடைய சரித்திர தொடரிலே இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டது சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுகின்ற உயர்தரத்து ரசூல்மார்களில் ஒருவராக அவர்கள் இருக்கிறார்கள். ஈசா என்ற பெயர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 3 பெயர்களில் திருக்குர்ஆனிலே அவர்களை அழைக்கின்றான். ஈசா என்ற பெயரிலே 25 தடவையும், மசீஹ் என்ற பெயரிலே 11 தடவையும், இப்னு மரியம் என்ற பெயரிலே 23 தடவையுமாக ஆக மொத்தம் 59 தடவைகள் அவர்களுடைய பெயர் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மோடு வேதக்காரர்கள் என்று அதிகமாக வாழக்கூடியவர்கள் அவர்கள் மட்டுமே. யூதர்கள் இந்தியாவிலே மிக குறைவு. நாம் வாழக்கூடிய பகுதியிலே கிறிஸ்தவர்கள் நமக்கு சமமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் எதற்கு வந்தார்கள் என்பதை பற்றி திருக்குர்ஆன் சொல்லுகிற பொழுது அவர்கள் நற்செய்தி சொல்ல வந்தார்கள் என்பதாக திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. வ முபஷ்ஷிரம் பிரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். எனக்கு பின்னால் அகமது என்று ஒருவர் வர இருக்கிறார், அந்த ரசூலை பற்றி நற்செய்தி சொல்ல நான் வந்தேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார்கள். நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர இருக்கிறார்கள் என்பதை நற்செய்தி சொல்வதற்காக வேண்டி சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததாக சொல்கிறார்கள் என்ற பொழுது அவர்களோடு நமக்கு மிகச்சிறந்த பவ்யம் ஏற்படுவதை தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் நற்செய்தி சொல்ல வந்தார்கள் என்பதைத்தான் நீங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தவருடைய வால் போஸ்டர்களை பார்த்தீர்கள் எனால் நற்செய்தி பெருவிழாக்கள் என்பதை அடிப்பார்கள். ஆனால் எந்த நற்செய்தி என்பது அது சைலன்ஸா இருக்கும். ஆனால் நற்செய்தி பெருவிழாக்கள் என்பதாக நோட்டீஸ் அடிப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த நற்செய்தி அவர்கள் சொல்ல வந்ததை அகமது வருகிறார் என்ற நற்செய்தி தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்கிற பொழுது அனா தாவத்து இப்ராஹிம் வ பிஷாரத்து ஈசா வ ருயா உம்மி அல்லதி ரஅத் ஹீன வதஅத்னி அலா அத்லஹா குசூரு ஷாம் என்று கூறுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பலன் நான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை பற்றி நற்செய்தி சொல்லிவிட்டு சென்றார்கள். நான் பிறக்கிற பொழுது என்னுடைய தாயார் கண்ட கனவுனுடைய விளக்கமும் நான் தான். அவர்களுடைய குழந்தை பிறக்கிற பொழுது ஒரு ஒளி ஒன்று வெளியாகி ஷாம் நட்டனுடைய சிரியா நாட்டினுடைய செங்கோட்டைகள் எல்லாம் ஆமினா அம்மா அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு கல்யாணம் நடைபெறுகிறது என்றால் பத்திரிகை கொடுத்து கல்யாணம் வர இருக்கிறது என்று விளம்பரம் பண்ணுவார்களே, அதுபோன்றுதான்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு வர இருக்கிறார்கள் என்பதை விளம்பரம் பண்ணுவதற்காக வேண்டியே சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியதாக நாம பார்க்கிற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகிழ்ச்சி செய்தி நமக்கெல்லாம் சந்தோஷத்தை தருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அந்த சமுதாயத்தை பற்றியும் நாம் கொஞ்சம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த சமுதாயத்தவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு தேவகுமாரர் என்றும் பிதா, சுதன், பரிசுத்தாவி என்ற முப்பெரும் கடவுள்களில் ஒருவர் என்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களை பற்றி அவர்கள் ஒரு இறை தூதர், மரியம் என்ற சித்திகாவிற்கு உண்மையான ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர், 33 ஆண்டுகள் பூமியில் வாழ்ந்தார்கள். அவர்களை கொல்லுவதற்காக முயற்சி செய்யப்பட்ட பொழுது அவர்களை அல்லாஹு தஆலா வானத்திற்கு உயர்த்தி விட்டான். உயிருடனேயே அவர்களை உயர்த்தி விட்டான். உலக அழிவின் போது தஜ்ஜால் என்பவன் மக்களை எல்லாம் கடுமையாக கெடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, அவனை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாத வேளையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி பூமிக்கு வருவார்கள். வந்து அவர்கள் 7 ஆண்டுகள் வாழுவார்கள். தஜ்ஜாலை கொல்லுவார்கள். அவர்கள் உலகத்திலே திருமணமும் முடிப்பார்கள். அதன் பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்க பெற்றிருக்கின்ற இடத்தோடு பக்கத்திலே அடங்கப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடக்கத்தலத்துடன் இவருடைய அடக்கத்தலமும் இருக்கும். ஹதீஸ் ஷரீஃபினுடைய விளக்கங்களிலே காணப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவிற்கு வருகிற பொழுது உரத்த குரலிலே சலாம் சொல்வார்கள். கபரில் இருந்து பதில் சலாம் கேட்கும் என்பதாக விளக்க உரையிலே காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலகிற்கு சென்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்றதற்கு நன்றியாக அவர்கள் பூமிக்கு வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்பார்கள். அந்த வரவேற்பு தான் சலாத்துக்கு உரத்த குரலிலே பதில் சொல்வது என்பதாகவும் விளக்கத்திலே நாம பார்க்கிறோம். இந்த அளவிற்கு செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றிலே நாம் சொன்னோம், அல்லாஹ் தனக்கு எதுவெல்லாம் மனிதனுக்கு செய்ய முடியும் என்பதையெல்லாம் அவன் செய்து காட்டினான். வெறும் சாப்பாடு தாராளமாக வழங்கினான். தண்ணீர் கல்லில் பாறையிலே அடித்தால் போதும் தண்ணீர் வழங்கினான். இன்னும் வெளிச்சத்திற்கான தூண்களை உண்டாக்கினான். கேட்டதெல்லாம் அவர்களுக்கு தந்தான். என் மேகத்தை கொண்டு நிழல் ஊட்டினான். இது மாதிரி அல்லாஹ் தன்னுடைய அற்புதங்களை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தின் மூலமாக காட்டி தந்தான் என்று நாம் கூறினோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலே தனக்கு உள்ள ஆற்றலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களை செய்ய வச்சு அல்லாஹ் மகிழ்ந்தார். தனக்குள்ள ஆற்றலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை செய்ய வச்சு அல்லாஹ் மகிழ்ந்தான். உயிர் எடுத்தவர்களுக்கு உயிர் கொடுத்தலும் தன்னுடைய ஆற்றல், அதை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்து அவர்களை செய்ய சொல்லி அல்லாஹ் மகிழ்ந்தான். அதை கொடுத்து பார்த்து மகிழ்ந்தான். அதே போன்று களிமண்ணை எடுத்து ஊதி உயிர் உண்டாக்குதல் என்பது அல்லாஹ்வுடைய வேலை. யஹ்யா இமாத்தத், உயிர் கொடுப்பதும் உயிர் வெறுப்பதும் அல்லாஹ்வுடைய சொந்த வேலையாக சொந்த கரத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒன்றை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கரத்தில் கொடுத்து செய்ய சொல்லி அல்லாஹ் மகிழ்ந்தான். இப்படியான தன்னுடைய ஆற்றல்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் செய்து உலகத்திலே காட்டினான் என்ற வகையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 83 திருவசனங்கள் ஒரு காலகட்டத்திலே அருளப்பட்டது. நஜ்ரான் தேசத்திலிருந்து 60 கிறிஸ்தவ அறிஞர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார்கள். நேரடியாக வாதாடுவதற்காண்டி வந்தார்கள். இன்று கூட நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் முஸ்லிம்களையும் கூப்பிட்டு பேச வைத்து, முஸ்லிம் பெரியவர்களையும் கூப்பிட்டு பேச வைத்து, தங்களுடைய கருத்தையும் பேச வைத்து, அப்படி ஒரு இணக்கமான சூழ்நிலையிலே தங்களுடைய விழாக்களை ஒரு நடத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் 60 பேர்கள் வந்தார்கள். நஜ்ரான் தேசத்திலிருந்து வந்து பெருமானார் இடத்தில் வாதாடுகிறார்கள். அந்த வாதாட்டத்திற்கான பதிலைத்தான் அந்த 83 வசனங்களுடைய சாரம் சொல்கிறது. அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொன்னது, அவர் ஒரு தேவகுமாரர், ஏனென்றால் அவர் உயிர் கொடுக்கிறார், அவர் உயிர் கொடுக்கிறார், எனவே அவர் தேவகுமாரர் என்று சொன்னார்கள். அப்போது குர்ஆன் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிர் கொடுக்கிறார் உண்மைதான், ஆனால் உயிர் கொடுக்கும் போதெல்லாம் என்னுடைய இறைவனின் உத்தரவின் பேரிலே என்று சொல்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இறைவனின் உத்தரவு பேரிலே கொடுக்கிறேன், பி இதினில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு பேரிலே கொடுக்கிறேன் என்றுதான் சொல்கிறார். எனவே அவர் இறைவன் அல்ல. இரண்டாவதாக, தந்தையின்றி பிறந்தார், எனவே அவர் கடவுள் என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை என்றுதான் பிறந்திருக்கிறார்கள், அவர்களை கடவுள் என்று ஒத்துக்கொள்கிறீர்களா? தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. இன்ன மஸல ஈசா கமஸலி ஆதம், ஈசாவுக்கு உதாரணம் ஆதத்தை போன்று என்று அல்லாஹ் குறிப்பிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கடவுள் என்று ஒத்துக்கொள்ளவில்லையே, பிறகு எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக ஆகுவார்கள் என்று பதில் கூறுகின்றார்.
அதன் பிறகு அவர்கள் கேட்டது, நாம் என்றே கடவுள் குர்ஆனிலேயும் தௌராத்திலேயும் இன்ஜிலிலேயும் வருகிறது. நாம் செய்தோம், நாம் படைத்தோம், அதை வைத்துக் கொண்டு பலர் தான் இருக்க வேண்டும், எனவே அந்த மூவரிலே ஒருவர் ஈசா தான் என்பதாக சொன்னார்கள். அந்த கேள்விக்கு திருக்குர்ஆன் பதிலளிக்கவில்லை. ஏனென்றால் அது இலக்கியம். நாம் என்று சொல்வது இலக்கிய கையாடல், ஆதாரம் எதுவுமே இல்லை. பலர் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இல்லை. ஆனால் இலக்கிய நடையிலே ஒருத்தர் தன்னை கம்பீரமாக கருதுகிற பொழுது, ஒரு வேறுதரமான செயலை செய்கிற பொழுது நாம் என்று சொல்லுவது பழக்கம். எனவே அதை வைத்துக் கொண்டு 4 பேர் இருப்பதாக ஆதாரம் சொல்ல முடியாது என்ற ரீதியிலே அதற்கு பதில் சொல்லவில்லை. கடைசியிலே 3க்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையான பதிலை சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எதற்குமே ஒத்து வரவில்லை. கடைசியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி ஒத்து வரலையானால் விட்டுவிடுங்கள், இப்பொழுது நாம் சத்தியம் பண்ணுவோம், 2 பேரும் சத்தியம் பண்ணுவோம். நான் என்னுடைய பிள்ளைகளை அழைத்து வருகிறேன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். யார் ஹக்கின் மீது இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றட்டும், யார் பாத்தில் இருக்கிறார்களோ அவர்களை அழித்து விடட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழைப்பு விடுக்கிறார்கள். அழைப்பு விடுத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஹசன் ஹுசைன் இவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்து விட்டார்கள். இதை பார்த்த உடனேயே அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை புரிந்து கொண்ட அவர்கள், நாங்கள் பின்னால் யோசித்து சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு மெதுவாக நழுவி விட்டார்கள். இன்றும் நாம் அந்த சத்தியம் இருக்கிறது, இன்றும் நாம் அவர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வாருங்கள் நீங்கள் ஹக்கில் இருக்கிறீர்களா, நாம் ஹக்கில் இருக்கிறோமா, சத்தியம் பண்ணும். சத்தியம் பண்ணுவதற்கு தயாரா என்ற அந்த பெருமானார் கேட்ட கேள்வி உலகம் உள்ளளவும் பாக்கியாக இருக்கிறது. இன்று வரை அவர்கள் சத்தியத்திற்கு வரவே இல்லை. இன்று வேண்டுமானால் அந்த சமுதாயம் வரட்டும், நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் அப்படி ஒரு சத்தியம் செய்தால் தன்னுடைய சமுதாயம் பூண்டோடு அழிந்து போகும் என்று தெரியும். அதன் காரணத்தினால் அன்று தப்பித்தோடியவர்கள் இன்று வரை அப்படி ஒரு வார்த்தை வருகிற பொழுது தலைமறைவாகவே ஆகிவிடுவார்கள் என்பதுதான் அவர்களை பற்றியுள்ள ஒரு உண்மையான தகவலாகும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நாம பார்க்கிற பொழுது அவர்களுடைய பிறப்பு ஒரு பெரிய அதிசயமான ஒன்றாக இருக்கிறது. சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவருடைய தாயாரை பற்றி அல்லாஹ் எப்படி பிறந்தார்கள் என்பதை பற்றி சொல்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று ஒரு குழந்தை உண்டாகிவிட்டார்கள். அவர்கள் எந்த ஆணையும் தொடவே இல்லை. கைவிடாத ரோஜான்னு சும்மா உலகத்தில் சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே கைவிடாத ரோஜாவாக அவர்கள் இருந்தார்கள். யாரையுமே தொடவில்லை, ஆணை தொடவில்லை. அப்படி இருக்க திடீரென்று அவர்கள் கருவுற்று விட்டார்கள். எப்படி கருவுற்றார்கள் என்பதை குர்ஆனே சொல்கிறது. வனஃபக்னா ஃபீஹி மிர் ரூஹினா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவருடைய விலா பக்கத்திலே பூ என்று ஊதினார்கள். ஊதியவுடன் கரு உண்டாகிவிட்டது. விலா பக்கத்தில் ஊதினார்கள், கரு உண்டாகிவிட்டது. கரு உண்டான உடனேயே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவர்கள் அந்த கருவை மறைத்து மறைத்து பார்த்தார்கள். எவ்வளவு காலத்துக்கு தான் மறைக்க முடியும்? கடைசியில் மாதம் அதிகமான உடனேயே வயிறு வெளியில் தெரிய ஆரம்பித்தது. மக்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நினைத்து அவர்கள் தலைமறைவாக காட்டுக்கு போய்விட்டார்கள். தலைமறைவாக காட்டிலே இருக்கிறார்கள், யாருக்குமே தெரியாது. தலைமறைவாக காட்டிலே இருக்கிறார்கள். குழந்தை பெறக்கூடிய நேரம் வருகிறது. அந்த நேரத்திலே அவர்கள் அழுத அழுகை திருக்குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், யா லைத்தனி மித்து கபுல் ஹாதா, யா அல்லாஹ் நான் செத்து தொலைஞ்சிருக்க கூடாதா, குன்து நசியம் மன்சியா, எத்தனையோ பேர் உலகத்திலிருந்து மறக்கடிக்கப்பட்ட மாதிரி நானும் போயிருப்பேனே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? நான் ஒரு பிள்ளையை பெற்றா என்னை என்ன சொல்லுவார்கள், நான் உத்தமி என்றா சொல்லுவார்கள் என்று அவர்கள் ரொம்பவும் வேதனைப்பட்டு அல்லாஹ்வை அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். யா லைத்தனி மித்து கபுல் ஹாதா குன்து நசியம் மன்சியா. அவளைகள் அழைத்தால் உடனே பதிலளிக்கக்கூடியவன். மூசா அலைஹிஸ்ஸலாத்திலே தாயார் அழைத்தார்கள், அல்லாஹ் பதில் சொன்னான் என்று சொல்றோம். அதை போன்றே இங்கும் அல்லாஹ் நேரடியாக வருகிறான். பிரசவம் பார்ப்பதற்காண்டி வருகிறான். ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, மரத்தின் கீழால் இருந்து கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான். ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, அவர்களுக்கு கீழால் இருந்து கொண்டு அல்லாஹ் அழைக்கின்றான். மரியமே கவலைப்படாதே, இது உனக்கு ஒரு அதிசயமாக இந்த குழந்தையை உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறி அதை காட்டுகிறான். நீ இந்த மரத்தை பிடித்து உலுக்கு, அதிலிருந்து பேரிச்சம்பழம் விழும், அதை எடுத்து நீ சாப்பிடு. இந்த நதியை தண்ணீரை குடி, உனக்கு சுகப்பிரசவம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதை கொண்டு உணர்த்துகிறான். எப்படி காய்ந்திருந்த மரத்திலே திடீரென்று பழம் எப்படி உருவானதோ அதை போன்று காய்ந்திருந்த உன்னிடத்திலே ஒரு குழந்தையை உருவாக்குவது எனக்கு முடியாத ஒன்றல்ல. தண்ணீர் இல்லாத வறண்ட பாலைவனத்திலே திடீரென்று ஒரு நதி உண்டானது, நான் தண்ணி குடி என்று சொல்லுகிறேன், நீ தண்ணியை பார்க்கிறாய், தண்ணி இருக்கிறதே. அப்படி தண்ணியை உண்டாக்கக்கூடிய வல்லமை படைத்த நான் ஒரு குழந்தை உருவாக்க முடியாதா என்று சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டுவதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன? எல்லா வகையிலையும் குழந்தையை பெறச் செய்ய முடியும்.
ஆணும் பெண்ணும் துணையோடு ஒரு குழந்தையை பெற செய்ய முடியும் நம்மள மாதிரி ஆள்கள். வெறும் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற சொல்ல முடியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆண் இல்லாமல் பெண் இல்லாமல் வெறும் ஆணை வைத்து மட்டும் ஒரு குழந்தையை பெற முடியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகள். ஆனா வேற வழி இல்லாதனால மனைவியாக முன்னால் ஆனார்களே தவிர அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் படைக்கப்பட்டார்கள். ஒரு ஆணை கொண்டு மட்டும் ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் என்று 3 தத்துவத்தை உலகிற்கு காட்டிவிட்ட அல்லாஹ் 4வது தத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஆண் இல்லாமலும் ஒரு குழந்தை உருவாக்க முடியும். எனவே உன்னிடத்திலிருந்து ஒரு குழந்தையை நான் உருவாக்க நாடுகிறேன், நீ கவலைப்படாதே என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இந்த நிலை உண்மையிலேயே ரொம்ப சங்கடமான நிலை, எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது. பொதுவாக பெண்கள் கருவுற்று விட்டார்கள் என்றால் உடனே அம்மா வீட்டுக்கு போறது பழக்கம். கருவுற்றுட்டாங்கன்னு சொன்னா அம்மா வீட்டுக்கு செல்வார்கள், அதுதான் பழக்கம். 8 மாசத்துல சீர் செய்து அழைத்து கொண்டு செல்கிற பழக்கத்தை நம்ம பார்க்கிறோம். தாய் வீட்டுல தான் பிரசவ நேரத்தில் இருக்கணும். ஏன்னா அந்த பிள்ளையினுடைய குழந்தையினுடைய சிந்தனை சிறப்பாக ஆக வேண்டும். ஆனால் குழந்தை கவலை இல்லாமல் வளர வேண்டும். வயத்தில் இருக்கிற புள்ள சிறப்பா வளரணும்னா கவலை இல்லாமல் வளரணும். கவலை இல்லாமல் வளர்வதற்கு உகந்த இடம் தாய் வீடு தான். அதுலயும் ஆம்பளைகளுக்கு ஒரு சுயநலம் தான். நம்ம பிள்ளை நல்லா வளரணுங்கிறதுக்காண்டி தான் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். நம்ம பிள்ளை ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த மனைவியை அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றான். அங்க அம்மா வீட்டிலே அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் கொடுத்து அவர்களை அந்த குழந்தையை பெற வைப்பார்கள். அப்படித்தான் உலகத்தில் உள்ள பெண்கள் இருக்கிற பொழுது இந்த பெண் குழந்தை பெறுகிற நேரத்திலே ஒருவருமே கூட இல்லாமல் தனியாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு உண்மையிலேயே மிக சங்கடமான ஒரு நிலை. அந்த நிலையில் தான் அவர்கள் அவ்வாறெல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை கூப்பிட்டு சொன்னார், நீ குழந்தை ஒன்று பெற்றெடுத்துடுவாய், நீ பயப்படாத. இந்த குழந்தையை பார்த்த உடனே உன்னை தேவடியாள் என்று சொல்வார்களே என்று நீ கவலைப்படாத. யாரும் வந்து கேட்டாங்கண்டா நீ சொல்லுரு, இம்மா தர இன்ன மினல் பஷரியாகதன் ஃபகுலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா. இன்னைக்கு நான் யார்ட்டையும் பேசுறது இல்ல அப்படின்னு நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லு. நீ பேச வேணாம், நான் பாத்துக்கிறேன்டா. நீ ஒன்றை யார் வந்து கேட்டாலும் பேசாம இருந்துரு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். இப்ப நம்மகிட்ட அது மாதிரி ஒரு அல்லாஹ் காப்பாத்தணும் அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், பேசினாலாவது நான் தூய்மையானவன் நிரூபிக்கலாம். வாயை பத்திக்கிட்டா சீரதையும் செஞ்சு போட்டு மூரியா இருக்கிறா பாரு, வாயை திறக்கலாலா என்பதாகத்தானே எல்லாரும் சொல்வார்கள். அல்லாஹ் வாயை திறந்தாத்தானே நான் நல்லவன் சொல்ல முடியும், நீ வாயை முத்திக்கிற சொல்றீ என்பதாக நாம நினைப்போம். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது அவர்கள் அன்பு கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்கனவே அவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்பு கொண்டவர்கள் என்ற காரணத்தினால் ரப்பே நான் அப்படியே செய்கிறேன் என்று அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். குழந்தை பிறந்ததாக சத்தம் வெளியில் வந்தவுடனே எப்படியோ காட்டில் உள்ளவர்கள் தகவல் சொல்ல சொந்தக்காரங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு கேக்குறாங்க, யா உக்த ஹாரூன மா கான அபூகி இம்ரஅ ஸவ்வின் வ மா கானத் உம்முகி பகியா. உங்க அம்மா நல்ல மனுஷிதாமா, உங்க அத்தாவும் நல்ல மனுஷன், நீ இப்படிப்பட்ட ஒரு அவலத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறியே என்று எல்லாரும் கூடி நின்று கேட்டார். அப்ப இவங்க சொன்னாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேங்கிறத சாடையாக அப்படி வாயில கை வச்சு காட்டினார்கள். அப்பொழுது உடனேயே அல்லாஹு தஆலா அதிசயத்தை நிகழ்விக்கிறான். அந்த குழந்தை பிறந்த குழந்தை பேசுகிறது. என்ன பேசியது? நம்ம பிள்ளை மாதிரி முதல்ல பேச்சு பேசல, தெளிவா பிறந்த குழந்தை தெளிவா பேசி என்ன பேச்சு ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியன் வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து வஅவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா வபர்ரம் பிவாலிதத்தி வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅது ஹய்யா. அது பேசிய அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். பிறந்த குழந்தை பேசுகிறது. அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான் அல்லவா, நீ யார்ட்டையும் கேட்டா நான் மௌனியா இருக்கேன் நோம்புன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன். அவன் பார்த்துட்டான். எப்படி அற்புதமான அந்த குழந்தையை பேச சொல்றான். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, என்னுடைய தாயை நீங்கள் எதுவும் சொல்லி திட்டாதீர்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கிறான், என்னுடைய தாய்க்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என கட்டளையிட்டிருக்கிறான், தொழுகை கொண்டும் நோன்பை கொண்டும் என்னை அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். நான் பிறந்த நாளிலேயும் உலகத்திலிருந்து பேர்ந்த நாளிலேயும் சாந்தி என் மீது நிகழட்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்ற தகவலை குழந்தை பேசிய உடனேயே, அதிசயம் நிகழ்ந்த உடனே யாராலும் மறுத்து பேச முடியாமல் அப்படியே ஒத்துக்கொண்டார்கள் என்ற வரலாற்றை திருக்குர்ஆன் சொல்கிறது. அப்படித்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே பிறந்தார்கள். பிறந்து அவர்கள் வளர்ந்து தன்னுடைய தாயுடன் சேர்ந்து வாலிபமாக இருக்கிற நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த அதிசய சக்தி எல்லாம் கொடுக்கிறான். அதை பற்றி 3:49 வசனம் சொல்லும், ஒரு ரசூலன் இலா பனி இஸ்ராயீல, பனு இஸ்ராயல்களுக்கு அவர் ஒரு ரசூல்.
இன்னி கத் ஜீத்துக்கும் பி ஆயத்தும் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து நான் ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன். பனி இஸ்ரவேல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கும் நமக்குள்ள வருஷத்தை பார்க்கிறதா இருந்தா கிமு வருஷத்தையும் ஹிஜ்ரி வருஷத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சுப்போம். ஹிஜ்ரி வருஷம் என்பது பெருமானாருடைய வரலாறு, கிமு என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம், கிபி என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. ரெண்டுக்கு மத்தியில் உள்ள இடப்பட்ட காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி நபியாக பனு இஸ்ரவேலில் பிறந்திருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலிடத்துல நான் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போது ஒரு சொல்ல அன்னி அகலுக்குலக்கும் மினத்தீனி கஹையத்தி தைரி, களிமண்ணினால் நான் பறவை போன்று நான் படைப்பேன், அதிலே ஊதுவேன், அது அப்படி பறவையாக பறக்கும். களிமண்ணினால் பறவையை படைத்து நான் ஊதினால் பறவையாக பறக்கும். உபரியுல் அக்மஹ, பிறவி குருடரை நான் தடவினால் கண் குணமாகிவிடும். வல் அபரச, குஷ்டம் உள்ளவரை நான் தடவினால் சொஸ்தமாகிவிடும். ஓஹில் மூத்தாபி இதிலில்லா, கபரில் இருப்பவர்களை எழுப்பி அவர்களை நான் பேசச் செய்வேன். ஒனொப்பி கும்பிமா தாக்குலூன், நீங்கள் என்னென்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதையெல்லாம் நான் சரியாக பார்த்த உடனே நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்க என்பது சொல்லுங்க. 7 கோழியை முழுங்கினியா கரெக்டா நான் சொல்லிடுவேன். அதே மாதிரியே வமா தத்தஹிரூன ஃபீ புயூத்திக்கும், உங்களுடைய வீடுகளில் என்னென்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள், பணம் பெட்டியில எவ்வளவு இருக்குது, ரொக்கம் எவ்வளவு இருக்குது, தானியம் எவ்வளவு இருக்கு, அதை நான் சொல்லுவேன் என்று தன்னுடைய அதிசயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவருடைய தொடு சக்திக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்தான். அவர் கையினால தொட்டா உயிரில்லாதவனுக்கு உயிர் வந்துடும். கையினால தொட்டா கண்ணு குருடானவன் சுகமாயிரும். இந்த கையினால் தொட்டா தொழுநோய் கூட குணமாயிரும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அல்லாஹ் தஆலா அவர்கள் கைக்கு கொடுத்ததினால் அவர்களுக்கு பேர் மசீஹ், தொடு சக்தி உள்ள மசீஹ் ஈசா, தொடு சக்தி உள்ளவர்கள் என்பதாக அவர்களுக்கு ஒரு பேர். இந்த தொடு சக்தியை பற்றி கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். தொடு சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது முன்னாலே இருக்குது, ஆனா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடு சக்தி என்ன? நம்முடைய மின்காந்த சேர்க்கை, மின்காந்த அலை சேர்க்கை. இதை பற்றி நாம் தெரியணும். ஏன் தெரியணும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொற்பொழிவு, ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, லா துஸவ்வுன்ன சுஃபுஃபக்கும், நீங்கள் வரிசையாக நிற்கும் பொழுது சமமா நில்லுங்க, சமமா நில்லுங்க. ஒருவருடைய தோள் ஒருவருடைய தோளை ஒட்டுற மாதிரி நில்லுங்க. தோளும் தோளும் ஒட்டணும், நம்ம தோளும் அடுத்த தோளும் ஒட்டணும். அல்சிக்கு முஹூரக்கும், உங்களுடைய தோள்களை சேர்த்துக் கொண்டு நில்லுங்கள். அப்படி இல்லையானால் உங்களுக்கு மத்தியில் சண்டை வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரிசையில் நிற்கிற பொழுது ஒருவர் தோளோடு தோள் உரசி நிற்கட்டும். நாம பெரும்பாலும் எங்கன ஃபேன் சுத்துதோ, எங்கன ஏசி இருக்குதோ அங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கும். ஏசி வராதுன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கூட்டம் குறைவா இருக்கும், அப்படி இருப்போம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிவகுப்பை சரி பண்ணுகிற பொழுது அவர்கள் ஒரு கமாண்டர், ராணுவத்தினுடைய கமாண்டர் சீஃப் போன்று இருப்பார்கள். முகமெல்லாம் செவந்து போய்விடும், கண்ணெல்லாம் செவந்து விடும். ஒருவர் கூட ஒரு கால் கூட முன்னால் வரக்கூடாது. சமயத்தில் வந்தால் குச்சியை கொண்டு அந்த காலில பட்டுன்னு போடுவார்கள். போலீஸ் ராணுவத்தை எப்படி ஒழுங்குபடுத்தார்களோ அது போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபை வகுக்கும் பொழுது, தொழுகையிலே அணிவகுக்கும் பொழுது ரொம்பவும் கராராக இருப்பார்கள். அப்படி கராராக இருக்கக்கூடிய பெருமானார் தான் இந்த தகவலை தருகிறார்கள், தோளோடு தோள் ஒட்டி நில்லுங்க, அப்படி இல்லண்டா உங்களுக்கு மத்தியிலே சண்டை வரும். இது என்ன? அப்துல் காதருக்கும் அம்மாவாசைக்கும், அப்துல் காதருக்கு அம்மாவாசைக்கு என்ன சம்பந்தம்? வரிசையில நிற்பதற்கும் சண்டை வர்றதுக்கு என்ன சம்பந்தம் நாம நினைக்கிறோம். ஆனா அங்க ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தமா? அதான் அந்த தொட்டுணர்ச்சி, மின்காந்த அலை சேர்க்கை. மின்காந்த அலை சேர்க்கை என்று ஒரு அலை இருக்குது. எப்படின்னா, உதாரணமா நம்ம பத்திரிகைகளை தொடரும், பத்திரிகைகளை பார்க்கிற பொழுது விக்ஸ் வேப்பரோ விளம்பரம் போட்டிருப்பாங்க. விக்ஸ் வேப்பரோ விளம்பரம். ஒரு குழந்தை மூக்க சிவந்து போய் சளி பிடிச்சி ரொம்ப மூச்சு விட திணறும். உடனே தாய் என்ன செய்வா, அந்த குழந்தையை தூக்கி நெஞ்சோட அணைச்சுக்கிடுவா. அணைச்சுக்கிட்டு விக்ஸில கொஞ்சம் எடுத்து நெஞ்சில தேய்ப்பா. ஆனா அதை தொட்டு தேய்ச்சாத்தான் போதும், கொஞ்சம் கூடுதல் தேய்ச்சா புள்ளக்கு நெஞ்சு புண்ணாயிரும். ஆனா படத்துல காட்டுறது அப்படியே அள்ளி தேய்க்கிற மாதிரி தான், அப்படியே சால்னா அள்ளி தேய்க்கிற மாதிரி தாங்க. அப்பதானே 2 நாள்ல பாட்டல் காலியாகும், திரும்ப வாங்குவான். திரும்ப வாங்கினதுக்காக நீங்க அப்படி அள்ளி தேய்க்கிற மாதிரி ஒரு கதை. அள்ளி தேய்ப்பாங்க. தேய்க்கும் பொழுது கீழே எழுதுவாங்க, பாதி விக்ஸ் வேப்பரோ, பாதி தாயினுடைய ஸ்பரிசம் எழுதுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அந்த குழந்தைக்கு, மூச்சு திணறக்கூடிய குழந்தைக்கு விக்ஸ் வேப்பரோப் என்பது பாதி குணத்தை கொடுக்குது. இன்னொரு பாதி குணம் தாயினுடைய வருடல்,
தாய் நெஞ்சோட சேர்த்து நெஞ்ச அப்படி லேச தடை விட்டாலே 50% குணமாயிருது. அப்ப தாயுடைய ஸ்பரிசம் இருக்கிறதே, தொட்டுணர்ச்சி, அதான் மின்காந்த அலைச்சேர்க்கை. தாய் தன்னுடைய பிள்ளையை அன்பாக நெஞ்சோடு சேர்த்து அவள் நெஞ்சிலே தடை விட்டாலே ஆனால் 50% குணமாயிருது. மிச்ச 50% விக்ஸ் வேப்பரா போய்த்து நீங்கள் குணமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆக அப்படி ஒரு தொடு சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் நிரூபிக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த தொடு சக்தி இருக்குது. ஏன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லேசா பஸ்ல போகும்போது டச் ஆகுது, என்னவெல்லாம் நடந்து போகும். அப்போ ஒரு தொடு சக்தி, அது கொஞ்சம் பவர் கூட, அவ்வளவுதான். ஆக தொடு சக்தின்னு ஒண்ணு இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு முதலாளி காலையில தொழிற்சாலைக்கு வருவார். அன்னைக்கு கொஞ்சம் அதிகமான வேலை வாங்கணும், எனக்கு கடுமையான வேலை இருக்குன்னு அவர் முடிவு பண்ணிடுவார். முடிவு பண்ணிட்டு காலையில வருவார். வந்து வேலைக்காரனை கூப்பிட்டு தம்பி தம்பின்னு தோல்ல கை வைப்பார். என்னடா இன்னைக்கு முதலாளி வழிகிறாரு, என்னத்தையோ தூக்கி நம்ம தரையில வைக்க போறாருன்னு அவன் அப்பவே புரிஞ்சுக்கிடுவான். இவ்வளவு நாளா என்ன ஏதுன்னு கேட்காத ஆளு இன்னைக்கு மெதுவா அந்த தம்பி சும்மா இருக்கியா, அவன் உடம்பு சரியில்லை நினைச்சு நீ அவனைக்கு எப்படி இருக்குதுன்னு விசாரிக்கும் பொழுதே அவன் புரிஞ்சுக்கிடுவான். ஆனா புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவர் தொட்ட பறக்கத்தினால அன்னைக்கு அவர் எவ்வளவு வேலை சொன்னாலும் அத்தையும் செஞ்சிருவான், அவன் அறியாம செஞ்சிருவான். ஏன்னா இவர் கையில இருந்து ஒரு தொடு சக்தி ஆகிறது. அவன் உடம்புல பாஞ்சின உடனே மிஷின் பாஞ்ச மாதிரி, அவனுக்கு மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு பெரிய சக்தியை கொடுத்துருது. எவ்வளவு வேலை சொன்னாலும் அவன் கட்டுப்பட்டுருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆமா, அதுதான் அந்த தொடு சக்தியினுடைய மாயம் என்பது. இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றதா இருந்தா, 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சண்டை ஓவரா குத்து அடியில இருக்கும். நம்ம போய் ஒருத்தன் லேசா முதுகுல கை வச்சு பாருங்க, முதுகுல லேசா கை வச்சு தம்பி 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 தம்பின்னு சொல்லுங்க, அண்ணன் பாருங்க அண்ணன் இவன் என்ன சொல்றான் பாருங்கன்னா அப்படியே கூல் டவுன் ஆயிரும். நம்ம சமாதான தூதருடைய கையில் உள்ள அந்த மின்காந்த அலை அந்த கோபத்தாபத்தினுடைய முதுகிலை படுகிற பொழுது அவனை அப்படியே சாந்தத்துக்கு கொண்டு வந்துடும். ஆணுடைய ஸ்பரிசம் பெண்ணோடு படுகிற பொழுது வேட்கத்தக்க மாற்றத்தை செய்து விடுகிறது. தாய் தன்னுடைய பிள்ளையை தடவுகிற பொழுது அங்கு குணத்தை தந்து விடுகிறது. முதலாளி தன்னுடைய தொழிலாளியை தொடுகிற பொழுது அவனுக்கு ஒரு பெரிய அசாத்திய திறமையை கொடுக்கிறது. ஆக அந்த தொட்டுணர்ச்சி இருக்குது என்பதை இப்பொழுதுதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த தொட்டுணர்ச்சியை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க சஃப்ல நிற்கும் போது உங்க தோளோடு தோள் தொடும் பொழுது என்ன ஆகுதுன்னா சகோதர வாஞ்சை ஏற்பட்டது. ஒரு மாய வலை பின்னப்பட்டு நீங்கள் யாரெல்லாம் தோளோடு தோள் ஒட்டி தொழுதீர்களோ அத்தனை பேரும் பிரிக்க முடியாத நண்பராக நீங்க மாறீர்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு மத்தியில் நல்ல ஒற்றுமையை வலுப்பட்டது. அப்படி இல்லையானால் இந்த பந்தம் இல்லாம போது சண்டை வரும். இந்த தொடு சக்தி ஆன்மீக உணர்விலே அல்லாவை நாமும் வேண்டுகிறோம், அவரும் வேண்டுகிறார். அல்லாவோடு சேரக்கூடிய அந்த ஆன்மீக உணர்விலே இருக்கக்கூடிய நாம 2 பேரும் அப்படி ஒன்றோடு ஒன்று சேருகிற பொழுது அந்த ஆன்மீக சேர்ப்பினால் ஏற்படக்கூடிய அந்த மின்காந்த அலைவரிசை நமக்கிடையே ஒரு பெரிய ஒற்றுமையை பிணைப்பை ஏற்படுத்துறது. இன்று ஒற்றுமை கொலைவுக்கு பெரும்பாலான காரணம் என்ன தெரியுமா? மக்கள் ஜமாத்தோடு தொழுவதில்லை, தொழுதாலும் விலகியே நின்று கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து நினைத்து நாம் அவர்களை போற்ற வேண்டும். ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமை வேண்டும் வேண்டும் என்று சொல்வதோடு நிறுத்துவார்கள். ஆனா ஒற்றுமைக்கு என்ன செய்யணுங்கிறதையும் காட்டி தந்திருக்கிறாங்க. ஒற்றுமையா இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை, நம்முடைய மஹல்லாவில் ஒற்றுமை, நம்முடைய நாட்டிலே ஒற்றுமை, சமுதாயத்திலே ஒற்றுமையா இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படி தோளோடு தோள் ஒட்டி நிற்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த செய்திகளை மட்டும் சொல்லாமல் செய்திகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஆன்மீக தத்துவங்களையும் சொல்லித் தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைத்து பார்க்கிற பொழுதுதான் இந்த நேரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஆம், அவர்களுக்கு அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான், கொஞ்சம் ஓவரா கொடுத்தான். நம்மளுக்கெல்லாம் 1% என்று சொன்னால் அவர்களுக்கு 100%. அந்த கை அந்த மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தொட்டுட்டா உயிர் வந்துருது, தொட்டுட்டா நோக்காடெல்லாம் தீர்ந்து போயிருது, தொட்டுட்டா களிமண் கூட உயிர் உள்ளதாக ஆகிறது. அந்த சக்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதன் காரணத்தினால் அவர்களுக்கு மசீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லித்தரப்படுகிறது. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் மத்தியிலே இப்படி அற்புதங்களை எல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டது மிக குறைவானவர்கள் தான். 61:14 வசனத்திலே சொல்வான், ஃபஆமனத்து தாயிஃபத்து மின் பனி இஸ்ராயீல, பனு இஸ்ராயீல்ல ஒரு கூட்டம் தான் அவர்களை கொண்டு நம்பியது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்ட அந்த மக்களிலே ஒரு கூட்டம் தான் அவர்களை ஏற்றுக்கொண்டது. வ கஃபரத்து தாயிஃபத்துன், இன்னொரு கூட்டம் நிராகரித்து விட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஒரு தவறான தொடர்பில் பிறந்தவர் என்பதாக சொல்லி
வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸரா அலா ஷை. கிறிஸ்தவர்கள் ஒண்ணுமே கிடையாது, அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது என்பதாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். அப்பொழுதுதான் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடத்தை கேட்டார்கள், மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காண்டி என்னோடு வரக்கூடியவர்கள் யார், எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது ஹவாரியூன் என்று ஒரு சாரார்கள் மட்டும், ஹவாரி என்ற ஒரு ஊரை சார்ந்தவர்கள், அவர்கள் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும் என்று சொன்னார்கள். மிக குறைவானவர்கள் தான் அவர்களுக்கு ஒத்துழைத்தார்கள். பெருமானார் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே இந்த உண்மையை சொன்ன பொழுது யூதர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால எப்படியா இந்த போட்டு தள்ளுறது முடிவுக்கு வந்துட்டாங்க. யூதர்களுக்கு எப்பொழுதுமே அவருடைய மார்க்கத்தை பற்றி குறை சொல்லும் போது அவர்களுக்கு பிடிக்காது. நாம் நேற்று சொன்னோம் அல்லவா, அல்லாஹ் இவ்வளவு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், இவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கிறான், இருந்தும் மாற்று நடக்கிறார்களே என்று உண்மையை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். அதனால எவன் சொல்றானோ அவன் போட்டு தள்ளினா நினைப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நீங்கள் தொட்டு பார்ப்பீர்களே ஆனால் சின்ன வயதிலே அவங்களை க்ளோஸ் பண்றதுக்கு பல பேர் முடிவு பண்ணாங்க என்பதை வரலே பார்க்க முடியும். சின்ன வயசுல குழந்தை பருவமாக இருக்கிற பொழுதே அவர்கள் ஏற்கனவே இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது என்பதை அவருடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடித்து கொல்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. போய் அந்த நாட்டு அரசன் போட்டு கொடுத்தாங்க. நாட்டு அரசங்கிட்ட கொஞ்சம் கூடுதலும் குறைச்சலா போட்டு கொடுத்து, அவருடைய பேர் தாவூது நூரா என்பதாக சொல்லப்படுது. தாவூது நூறாண்டு ஒரு அரசன். அவன் போய் சொல்லி கொடுத்தோடனே அவன் நான் கொலை பண்ணிடுறேன், ஆளை வச்சு கொலை பண்ணிடுறேன்னு சொன்னான். ஒரு 12 பேர்கள் ஒரு வீட்டில் இருக்கும்போது முற்றுகையிட்டு விட்டான். 12 பேர்கள் உள்ளே இருக்கும் பொழுது முற்றுகையிட்டான். முற்றுகையிட்டு அவன் கொல்வதற்காக வேண்டி நேரடியா படையை கொண்டு உள்ள வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மேலே உயர்த்தி விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தி விட்டான். ஆனால் அவர்களோடு இருந்த 12 பேர்கள் அவருடைய தோழர்கள் தான், ஹவாரியூன் என்று சொல்லப்படக்கூடிய தோழர்கள். ஒரு அறைக்குள் முற்றுகையிடப்பட்ட 12 பேர்ல ஒருவரை இவர்தான் ஈசா என்பதாக நினைத்து அவரை கொன்று அவரை சிலுவையிலையும் மறைந்து விட்டார்கள். ஆனால் பின்னால் அவர்களுக்கு சந்தேகம், அப்ப ஈசாவை கொன்னுட்டா மிச்சம் 12 பேர் இருக்கணுமே, 11 பேர் தானே இருக்கிறோம், இன்னும் ஒரு ஆள் என்னாச்சு? அந்த கேள்விக்கு இன்னும் அவர்கள் பதில் கண்டுபிடிக்கவில்லை. ஒரு அறையிலே 12+1 இருந்தார்கள், 13 பேர் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் 12 தோழர்களும் இருந்தார்கள். இவர்கள் போய் உள்ளே போய் தாக்கி ஒருவரை கொன்று இவர்தான் ஈசா என்று சொல்லி அவரை சிலுவையிலும் மறைந்து விட்டார்கள். அப்ப மீதி 12 பேர் இருக்கணும், ஆனா மீதி 11 பேர் தான் இருக்குது. அப்ப ஒருத்தர் எங்க? கொல்லப்பட்டவர் ஈசா என்றால் இன்னொரு நம்ம ஆள் அங்க. அப்போ கொல்லப்பட்டவர் வேற ஆளுன்னா ஈசாவை எங்க? அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். வகௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மர்யம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலாகிய ஈஸா இப்னு மர்யம் ஆகிய மஸீஹ் அவரை நாம் கொன்று விட்டோம் என்று சொல்கிறார்கள். வமா கத்தலூஹு, கொல்லவே இல்லை. வமா சலபூஹு, சிலுவையில் அறையவும் இல்லை. வலாக்கின் சுப்பிஹலும், என்றாலும் அவர்களுக்கு அவர்களை போன்று வேறு ஒருவரை செய்யப்பட்டு விட்டது. உதாரணமாக வேறு ஒருவரை ஒப்பாக்கப்பட்டு விட்டது. அவர்கள் விஷயமாக கருத்து வேறுபாடு கொள்பவர்கள் இன்றும் சந்தேகத்தில் தான் இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. இல்லத்திபால் தன்னி, தன்னுடைய கற்பனையில் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர இதுவரை அவர்களுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. வமா கத்தலுஹு யக்கீனா, சத்தியமா உறுதியாக அவர்கள் கொல்லவே இல்லை. பர் ரஃபவுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன் பக்கம் அவர்களை உயர்த்தி கொண்டான். வகான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹு தஆலா மிக கண்ணியமிக்கவனாகவும் மிக திட்டமிட்டு சேராற்றுவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு இன்னொரு தகவலையும் சேர்த்தே தருகிறான். 457வது வசனத்திலே இந்த செய்தி கொல்லவே இல்லை கொல்லவே இல்லை என்று 2 தடவை அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் வேறொருவரைத்தான் கொன்றார்கள் என்ற செய்தியும் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் சொல்கிறான். வயின் மின் அஹலில் கிதாபி இல்லா லா யுமினுன பிஹி கப்ல மௌத்திஹி, அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால் எல்லா வேதக்காரர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள். அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால் எல்லா வேதக்காரர்களும் ஈமான் கொள்வார்கள். கியாமத் நாளில் அவர்களுக்கு அவர் சாட்சியாக இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப வருவார்கள் என்பதற்கான சமிக்கை அதில் இருக்கிறது. திரும்ப வருவார்கள் என்ற சமிக்கை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்சில் ஃபீக்கும் இப்னு மரியம், ஈஸா இப்னு மரியம் கடைசி காலத்தில் வருவார். ஹக்கமன் அத்லன், நீதமான ஒரு அரசராக வருவார். சலீப, சிலுவைகளை பூராம் உடைத்தெடுப்பார். பன்றிகளை பூராம் கொல்லுவார். வயலால் ஜிஸ்யத,
தலைவரி, ஒரு மனிதனுக்கு மனிதன் விதிக்கக்கூடிய தலைவரியை இல்லாமலாக்குவார். பொருள் அதிகமாக, அவர் வர்ற காலத்தில் பொருள் அதிகமாக ஆகிவிடும். பொருள் அதிகமாக ஆகிவிடும். எல்லாரிடத்திலும் திரண்ட செல்வம் இருக்கிற காரணத்தினால் வேலை பார்ப்பதற்கு யாருமே கிடைக்க மாட்டார்கள். தர்மம் செய்வதாக இருந்தாலும் கூட அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும். தர்மம் செய்வதாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும். ஒரு இடத்திலே போய் நான் பணம் தர்றேன்னு சொன்னா, எனக்கு இன்னைக்கு தேவையில்லை, ஹாஜியார் கொடுத்துட்டாரு, நாளைக்கு வா பார்க்கலாம் என்பதாக அவர் சொல்வார். மறுநாள் நான் போனா, உனக்கு முன்னால் இன்னொரு ஆள் கொடுத்துட்டாரு, நாளைக்கு வா பார்க்கலாம் என்று சொல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று சொல்வார்கள். இன்னொரு ஹதீஸ் ஷரீஃபிலே டமாஸ்கஸ் என்ற நகரிலே உள்ள வெள்ளை மினாரா என்ற பள்ளிவாசலிலே அசர் தொழுகைக்கான இகாமத் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அங்கு தொழுகைக்கக்கூடிய மஹதி, அவருடைய பேர் மஹதி, தொழுவிக்கக்கூடிய மஹதி, கொஞ்சம் காமச் சொல்றது ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாஹா, நம்ம வந்த பிறகு தொழுவோம் என்று சொல்வார்கள். உடனே எல்லாரும் வெளியில வந்து பார்ப்பாங்க. மேக கூட்டங்களுக்கு மத்தியில தலையில் ஈரம் சொட்ட சொட்ட செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள் என்ற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிறார்கள். கீழே இறங்கி வருவார்கள். வந்த உடனேயே நீ தொழுவி என்று இவர்கள் சொல்வார்கள். இல்லை, நீங்கள் தொழுவீங்க, ஆப்சடோ தும்சடோ ஆப்தடோ சும்சடோன்னு சொல்றதுக்குள்ள பஸ் போயிரும் சொல்ற கதையில நீங்க தொழுவீங்க நாங்க தொழுவீங்கன்னு சொல்லி சொல்லி கடைசியிலே மஹதி தான் தொழுகு வைப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னான் என்று செயல்படுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை உம்மத்த முஹம்மதியாவாக அன்று பதிவு செய்து கொள்கிறார்கள் என்ற தகவலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படியாக செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்காலத்திலே வர இருக்கிறார்கள். வந்து 7 ஆண்டுகள் அவர்கள் வாழ்வார்கள். வாழ்ந்து விட்டவர்கள் மறைவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நேரத்திலே ஈசாவுடைய அந்த குடும்பத்தார்கள், அதாவது கிறிஸ்தவர்களை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 5:77 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கது லல்லு மின் கபலு வதல்லு, அவர்கள் வழி கெட்டு விட்டார்கள், மற்றவர்களை வழி கெடுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் என்று பதிவு செய்யக்கூடியவர்கள் வழி தவறி விட்டார்கள். யூதர்களை பற்றி திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது, கதிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டு விட்டான் என்று. ஆனால் கிறிஸ்தவர்களை பற்றி பதிவு செய்வது வழி தவறி விட்டார்கள், அதனால் அவர்கள் பல பேர்கள் வழி கெட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 5:77 வசனத்தில் சொல்கிறான். அதனால் அவர்கள் வழி தவறியவர்கள். வழி தவறிய காரணத்தினால் தான் நாம் அந்த இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்பதை ஓதுகிற பொழுது கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், கோபத்திற்குரியவர்களையும் அல்லாஹ் எங்களை ஆக்கிவிடாதே, வழி தவறியவர்களாகவும் ஆக்கிவிடாதே என்று நாம் கேட்கிறோம். வழி தவறியவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லை, அல்லாஹ்வுக்கு குழந்தையே இல்லை என்ற கொள்கையை தலைகீழாக குமாரன் இருக்கிறான், தேவகுமாரன் இருக்கிறார் என்று அவர்கள் எப்பொழுது சொன்னார்களோ அப்பொழுது வழி தவறி விட்டார்கள். யா அல்லாஹ், அந்த நிலையில் எங்களை ஆக்காதே என்று நாம் துஆ செய்கிறோம். துஆ செய்கிற பொழுது ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சி என்னன்னா, யூத சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா கோபத்திற்குரியது என்று சொல்லிவிட்டான். கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி வழுதியவர்கள் சொல்லிவிட்டான். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி கடைசி வரை யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, பாதுகாப்பு பெற்றவர்களே. ஈமான் என்பதற்கு மற்றொரு பொருள் பாதுகாப்பு. பாதுகாப்பு பெற்றவர்களே, பாதுகாப்பு பெற்றவர்களே என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே நம்மை சொல்லி இருக்கிறான். உண்மையிலேயே நாம் நெஞ்சார நினைத்து அதையெல்லாம் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் நாம் ஒன்றும் குற்றங்களிலே குறைந்தவர்கள் அல்ல. ஹதீஸ் ஷரீஃபிலே மிக தெளிவாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. நாம் ஒன்றும் குற்றங்களிலே குறைந்தவர்கள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இந்த சமுதாயம் வேதக்காரர்கள் செய்த அத்துணை தவறுகளையும் செருப்புக்கு செருப்பு சமமாக இருப்பதை போன்று பின்பற்றுவார்கள். செருப்புக்கு செருப்பு உதாரணம் காட்டுறதுல சமத்துக்கு உதாரணம் காட்டுறதா இருந்தா இத மாதிரி ஒரு உதாரணம் காட்ட முடியாது. செருப்புக்கு செருப்பு சமமாக இருப்பதை போன்று எல்லா அமல்களையும் இவர்கள் செய்வார்கள். யூத சமுதாயம் 72ஆக பிரிந்தது என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் 73ஆக பிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். செருப்புக்கு செருப்பு சமமாகிற அளவிற்கு இந்த சமுதாயம் கேடுகட்டு எல்லாவற்றிலேயுமே இது இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் சொல்லவே வாய் கூசுகிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள், அந்த யூத சமுதாயத்திலே ஒருவன் தன்னுடைய தாயிடத்தில் பகிரங்கமாக விபச்சாரம் செய்கிறான் என்றால் இந்த சமுதாயத்திலும் அப்படிப்பட்டவன் தோன்றுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ ஒன்றும் நாம் அவர்களிலே குறைந்தவர்கள் அல்ல, குற்றத்திலே குறைந்தவர்கள் அல்ல. நீங்க கொஞ்சம் உதாரணத்தில் எண்ணி பாருங்க, ஏதோ எடுத்தாலும் அதுல நம்ம ஒரு ஆள் இருப்பான். புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கணுமே, எந்த கட்சியா இருக்கட்டும் அங்கேயும் நம்ம ஆள் இருப்பான். அந்த மாதிரி நம்ம இருந்தும் கூட, இவ்வளவு பாவிகளாக இருந்தும் கூட அல்லாஹ்
நம்மை கடைசி வரை ஆமனூட தொழிலையே திருக்குறானுடைய முழுவதும் பதிவு செய்திருக்கிறான். பாதுகாப்பு பெற்றவர்கள் பதிவு செய்திருக்கிறான்னா நிச்சயமா சந்தேகமே இல்லை. இது யாருடைய பரக்கத்து? நம்முடைய நன்மையின் காரணமாகவா? நாம் உத்தமர்கள் என்று சொன்ன காரணத்தினாலா? நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொன்ன காரணத்தினாலா? இல்லவே இல்லை. கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்தினால் நாம் அப்படிப்பட்ட ஒரு பேற்றை பெறுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று நாம் சொல்லுகிற பொழுது அந்த கிறிஸ்தவர்கள் தவறியதை போன்று தவறிவிடக் கூடாது. கிறிஸ்தவர்கள் தவறிவிட்டதை திருக்குறானில் பல இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, துறவரத்தை அவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். இன்று சமுதாயத்திலே சிறந்தவர்கள் என்று கிறிஸ்தவர்கள் நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களே, ஆனால் யார் திருமணம் முடிக்கவில்லையோ அவர்கள்தான். திருமணம் முடிக்காதவர்கள் தான் சிறந்தவர்களாக அங்கே இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை திருமணம் முடிக்காமல் இருப்பதை அவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். நான் கத்தபுனாக அலைஹிம், அவருடைய வேதத்தில் சத்தியமா நாம சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த வேதத்துல நாம துறவரமாக இருக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிக்கல, அதுக்காண்டி இவர்களை நாம கல்யாணம் முடிக்க வேண்டாம் நம்ம சொல்ல இல்லை. ஆனா இவர்களாக எடுத்துக்கொண்டார்கள். ஆக அந்த சமுதாயத்திலே ஒரு உயர்தரத்தை பெற வேண்டுமே ஆனால் மனம் முடிக்காமல் இருக்க வேண்டும். சமீபத்திலே இந்தியா டுடேயிலே ஒரு கட்டுரை ஒரு அம்மா எழுதினாங்க. அப்பப்பா இது தப்பப்பான்னு அந்த கட்டுரைக்கு பேர். அப்பப்பா இது தப்பப்பான்னு இந்த கட்டுரைக்கு பேர். என்னன்னா, அந்த அம்மா நான் யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சு, நான் கல்யாணமே முடிக்கல. 40 வயசாச்சு, நான் கல்யாணம் முடிக்கல, வேண்டாம் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம்னு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கடைசியில ஒரு 40 வயசுக்கு மேல வந்த உடனே என்னையும் அறியாம ஒரு வெறுமை, ஒரு விதமான தனிமை தெரிஞ்சிச்சு. அதனால சரி ஒரு பிள்ளை எடுத்து வளர்ப்போமேன்னு நான் வளர்த்தேன். ஒரு பிள்ளையை வச்சுக்கிறோம், தத்து பிள்ளை வச்சுக்கிறோம்னு தத்து பிள்ளைய வளர்த்துட்டு இருந்தேன். வளர்த்து அந்த பிள்ளைய நான் அடக்கி ரொம்ப புள்ள மாதிரியே பார்த்துட்டு கொஞ்ச காலம் வந்தேன். அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சொல்லிச்சு, நாளைக்கு எல்லா பெற்றோர்களும் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க, பெற்றோர்கள் டே. அதனால நம்ம வாப்பாவையும் அழைச்சு கொண்டு வரணும். வாப்பா எங்கம்மான்னு என் புள்ள கேட்ட பொழுதுதான் எனக்கு வயிற்றெரிச்சலா இருந்துச்சு, சமாளிக்க முடியாம திணறி போயிட்டேன். தந்தையும் தாயும் வர வேண்டும் என்று வகுப்பறையிலே சொன்னார்கள், பெற்றோர்கள் டே, எனவே வரணும்னு சொன்னாங்க. எனவே வாப்பாவங்க அழைச்சிட்டு போவோம் என்பதாக அந்த பிள்ளை கேட்ட பொழுதுதான் அப்பப்பா இது தப்பப்பான்னு புரிஞ்சிச்சுன்னு அந்த அம்மா ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. உண்மையிலேயே ஒரு மனிதன் மார்க்கப்படி நடக்க வேண்டுமே ஆனால் மனமுடிக்காமல் இருந்தால் தான் மார்க்கத்தில் உயர்ந்தவனா ஆக வேண்டும் என்ற அந்த சட்டம் இருக்கிறதே உண்மையிலே அனுபவத்தில் சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நமக்கு தந்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்னமா? திருமணத்தை நீங்கள் முடியுங்கள். திருமணத்தை முடித்தவர் எப்படி உயர்தரமானவராக ஆக முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். திருமணம் முடித்தவன் மார்க்கத்தில் சரிவாதி அவன் நிறைவு செய்து விட்டான். திருமணம் முடிக்கலத்தான் அவங்களுக்கு முக்தி. ஆனா நம்ம திருமணம் முடிச்சாதான் முக்தி. முடிச்சால் மார்க்கத்தில் சரிவாதி. இன்னொரு அறிவிப்பில் பார்க்கிற பொழுது சுலுசைத்தீன், மார்க்கத்தில் 2 பாகத்தை திருமணம் முடித்தவன் நிறைவு செய்து விட்டான். கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் சந்தோஷப்படலாம். 66 மார்க் கிடைச்சு போச்சு. நமக்கு கட் ஆஃப் மார்க் 66 மார்க் கிடைச்சு போச்சு. கல்யாணம் முடிச்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு 66 மார்க். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், என்னுடைய சுன்னத்து என்பதற்காக வேண்டி அவன் பின்பற்றி அதை செய்வானே ஆனால் மார்க்கத்தில் 2 பகுதியை நிறைவு செய்து விட்டான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி இந்த வாழ்க்கை என்பது திருமணம் முடிக்காமல் இருப்பதுதான் என்று அவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நாம் இதை எழுதவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எண்ணி பார்க்கிற பொழுது மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு பாவம் செய்யல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு பாவம் செய்யாதவங்க மறு உலகத்துல குற்றவாளி கூண்டுல நிறுத்தி வச்சு அல்லாஹ் கேட்க போறான். அவர்கள் ஒரு பாவம் செய்யல, ஆனா அவர்களை நிறுத்தி அல்லாஹ் கேட்க போறான். என்ன கேட்க போறான்? அந்த குல்த லின்னாசி இத்தகதுனி உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ். வே ஈசாவே, நீ தான் சொன்னியா எங்க அம்மாவையும் 2 கடவுளா எடுத்துக்கொள்ள சொல்லி நீ தான் சொன்னியான்னு அல்லாஹ் கேட்க போறான். அவங்க பாவம் செய்யல, ஆனா இந்த மக்கள்லாம் சேர்ந்து அவங்க மேல எப்படி ஒரு வார்த்தை சொன்னதாக ஒரு அவமானமா சொன்னதுனால இதையும் அல்லாஹ் மறு உலகத்தில் விசாரிக்க போறான். சொல்லாததையும் விசாரிக்க போறான்னா நம்ம சொன்னதெல்லாம் விட்டுட்டு தேடுவானா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம எவ்வளவு வார்த்தையை சொல்லிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அப்படியே முழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த வரலாறு எதை காட்டுகிறது என்றால், சொல்லாத ஒண்ணு, செய்யாத ஒண்ணு, ஆனா மற்றவர்களா சேர்ந்து அபாண்டமா சொன்னதையும் அல்லாஹ் விட போவதில்லை, விசாரிக்க போகிறான்.
தெளிவா அந்த நீர்தானா குல்தல் இன்னாசி மக்களுக்கு சொன்னீரோ, இத்தஹதூனி வ உம்மி இலாஹைனி என்னையும் என்னுடைய தாயாரையும் இரண்டு கடவுளாக எடுத்துக் கொள்ளுங்கள், மின் தூனில்லாஹி அல்லாஹ்வை தூர விட்டுருங்கள் என்று நீங்க தான் சொன்னீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்வார் தெரியுமா? யா அல்லாஹ், நீ ஏன் என்கிட்ட கேட்கிறன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டிருந்தா உனக்கு தெரியாம இருக்குமா? எதுக்காண்டி நீ என்கிட்ட கேட்கிறன்னு எனக்கு தெரியல. நான் கேட்டிருந்தா உனக்கு தெரியாம இருக்குமா? ஆனா நான் ஜீவனா இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வரவே இல்லை, யாரையும் அப்படி நான் விடவும் இல்லை. ஆனா நான் உலகத்திலிருந்து பிரிந்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்களோ எனக்கு அது தெரியாது. மக்கள் எல்லாம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வைத்து விட்டார்கள். மார்க்கத்தை சார்ந்தவர்கள், அவருடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுடைய குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி வைத்து விட்டார்கள். அப்படி இருந்தும் கொஞ்சமாவது கோபப்படுறாங்களா? தொடர்ந்து வரக்கூடிய வாசகம் கொஞ்சம் அவங்களுடைய உயர்வை நமக்கு காட்டுகிறது. நாம் உலகத்தில் நினைக்கிறோம் இயேசு மன்னிப்பார், அவர் என்ன வேண்டாலும் இயேசு மன்னிப்பார், இயேசு மன்னிப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையிலேயே அவங்க இயேசு மன்னிப்பார் தான். ஏன்னா இவ்வளவு மோசமான நிலையில மறு உலகத்துல ஒரு பாவம் செய்யல. மற்ற நபிமார்கள்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகும்போது நான் அடுக்கப்பட்ட கனியை தின்னுட்டேன்பா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகும்போது அந்த கப்பல் நேரத்துல என் அவனை நான் பெருசா நினைச்சிட்டேன்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போகும்போது நான் 3 பொய் சொல்லிட்டேன்பா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி ஒவ்வொருத்தரையும் ஒன்னு ஒன்னா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒன்ன சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் எதையும் சொல்ல இல்லைன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அப்படிப்பட்டவர்களை குற்றவாளி கூண்டுல நிறுத்தி வச்சுட்டாங்களே, இருக்கட்டும் பழி வாங்கி இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது வ இன் தஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். யா அல்லாஹ், நீ அதாபு செய்தாலும் உனக்கு உரிமை இருக்கு, அதாபு செய்தாலும் உனக்கு உரிமை இருக்கு. பாவம் செஞ்சுட்டாங்க, நீ அவங்கள அதாபு செய்யறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா மன்னிச்சுட்டாலும் ரப்பே நீ கருணையாளன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை சொன்னார்கள். இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது, நீ அவர்களை அதாபு செய்தால் அவர்கள் உன்னுடைய அடிமைகள். அதாபு செய்வதற்கு உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு, நியாயமும் இருக்கு. வைன் தஃபிர் லஹும், ஆனா மன்னிச்சிட்டீண்டா நீ ரொம்ப கண்ணியவானப்பா, நீ மன்னிச்சிருவப்பா என்பதாக சொல்கிறார். தன்னுடைய சமுதாயத்தவர்கள் இப்படி தன்னை கொண்டு வந்து சந்தி சிரிக்க வச்சு ஒரு பெரிய நியாய கொண்ட நிற்க வச்சுட்டாங்களே என்பதற்காக அந்த சமுதாயத்தின் மீது அவர்கள் வெறுப்படையில இயேசு மன்னிப்பாருங்கிற கதையில அப்பவும் அவங்க அந்த சமுதாயத்தை மன்னிச்சு யாரெல்லாம் அவர்களை நீ மன்னிச்சிரு, நீ பெரும் கருணையாளன் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த மகிமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெருமக்களே, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்து காட்டிய அந்த தத்துவங்களை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சமயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காட்டு வழியாக சென்றார்கள். ஒரு தூக்கம் வந்துச்சு, ஒரு மரத்தடியில படுத்து தூங்கினார்கள். அவர்கள் ஒரு செங்கல் ஒன்றை தலையில் வைத்து படுத்திருந்தார்கள். உடனே ஷைத்தான் வந்தான். முற்றும் துறந்த முனிவருக்கு ஒரு செங்கல் வேறு வேண்டுமா என்றான். தலையில ஒரு செங்கலை வைத்து படுத்திருக்கிற பொழுது முற்றும் துறந்த முனிவருக்கு ஒரு செங்கல் வேண்டுமா என்று சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? 3 சாமா யாராவது கொடுத்தா வேண்டான்னு சொல்லாதீங்க. 3 சாமா யாராவது கொடுத்தா வேண்டான்னு சொல்லாதீங்க. ஒன்னு தலையணை, செங்கலை எங்க வச்சதுக்கு எங்க குறை வந்துச்சு. ஆனா இங்க பெருமானார் சொன்னார்கள் தலையணை யாரும் கொடுத்தா வேண்டான்னு சொல்ல வேண்டாம். இரண்டாவது அத்தர், வாசனை திரவியம் யாரும் கொடுத்தா வேண்டாம். நீங்க நல்லா தான் பூசிட்டு வந்திருப்பீங்க, நீங்க உயர்தரமான அத்தர் பூசி வந்திருப்பீங்க, இங்க ஒரு சின்ன சோப்லா ஒரு அத்தரை கொடுத்தாலும் கூட வேண்டான்னு சொல்ல வேண்டாம். மூன்றாவதாக பால், பாலும் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன காட்டுகிறார்கள் என்றால் இந்த சமுதாயத்திலே உயர்தரமான உணவுக்கு தடை கிடையாது. பால் எல்லா கலப்பு பொருள்களும் ஒன்றா எடுக்கக்கூடியது. அப்ப உயர்தரமான உணவுக்கு தடை கிடையாது, உயர்தரமான சுகத்துக்கு தடை கிடையாது. தலையாணை நல்ல சுகமா வச்சு தூங்கு, கல்ல வச்சு தூங்கின மாதிரி அல்ல, தலையாணை சுகமா, அதை தடை கிடையாது. அதே மாதிரி மனமாக இருக்க வேண்டும். வாசனை தடவுவர்கள் யார் தடவுவார்? மிகப்பெரிய அளவிற்கு செல்வந்தர்கள் தான் தடவுவார்கள். இதற்கு இஸ்லாத்திலே தடை கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு வேண்டுமானாலும் வாழலாம். ஒரு இடத்துல கேட்பான், குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க். மக்களுக்கென்று அல்லாஹ் அனுபவிக்க சொன்ன அந்த ரிஸ்கை யாருப்பா தடை செஞ்சதுன்னு கேட்பான். குல் மன் ஹர்ரம, யார் ஹராமாக்கினார், ஜீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லிஇபாதி, தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வெளியாக்கின இந்த ஜீனத்துகளை யார் உங்களுக்கு ஹராமாக்கினார், வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்க், நல்ல உணவுகளை யார் ஹராமாக்கினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தாராளமாக நல்ல உணவுகளை தயாரித்து உண்ணுங்கள்.
தாராளமாக நல்ல ஆடைகளை நீங்கள் தயாரித்து உண்ணுங்கள், தாராளமாக நல்ல கார்ல பவனி வாங்க, நல்ல முறையில் மாளிகை கட்டுங்க, எல்லாம் செய்யலாம். ஆனா அதுக்கு ஜக்காத்து மட்டும் முறையா கொடு. செல்வத்துக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டு நல்ல அனுபவியுங்கள், அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதைத்தான் இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். பாலும் இன்னும் தலையணையும் அத்தரும் தந்தால் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என்றால், உயர்தரமான வாழ்க்கை வசதியை யாரும் அனுபவிக்க வேண்டாம். போம் மெத்தியெல்லாம் உறங்கு, ஏசி வச்சுட்டா உறங்கு, நல்ல பங்களா, மிகப்பெரிய கார் தான் வாங்குவேன், தாராளமாச்சு, என்ன வேண்டாம் சி. ஆனால் ஜக்காத்தை மட்டும் மெதுவா ஒதுக்கிறேன். 40ல் 1 நீ ஒதுக்கிட்டு என்ன செய்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அந்த முறையில் இந்த இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் அமைந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வழிகாட்டுதலை நாம கொண்டோம்னா திருமணம் முடிக்க கூடாது என்ற நிலை வந்துவிடும். அதனால் உண்மையிலேயே யாரும் முறையாக வாழ முடியாது, கள்ளத்தனமாகத்தான் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாத்தின் உம்மத்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். எல்லாவற்றையும் செய்யுங்கள், ஆனால் ஹராம் என்பதை மட்டும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். பொருளிலே ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள், மற்றவைகளிலே ஹராம் ஹலாலை பேணிக் கொள்ளுங்கள். அதுக்காண்டி எல்லாத்தையும் எல்லாம் ஆக்கியிருக்காங்கிறதுக்காக வேண்டி நால்கால் பட்டதையும் உள்ள தள்ளி விட்டுறாதீங்க. எது ஹலாலோ அதை நீங்க சாப்பிடுங்கள். ஹலாலானவைகளை நீங்கள் அனுபவிப்பதில் தவறு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை உணரக்கூடிய சமுதாயமாக நமக்கு அல்லாஹ் அனுமதித்ததை ஹலாலாக அனுபவிக்கக்கூடிய தகுதியும் சக்தியும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய செல்வங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்து கொள்கிறேன். آخر دعوانا الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم.